சரி, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி. கேம் நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, நேற்று நம்ம முந்தானத்து கடற்கரை போயிருந்தோம் இல்லையா? கடற்கரை போனல கடற்கரையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ நம்ம போய் மாதிரி 4 பேர் என்ன பண்ணுறான், கடற்கரையில் திருப்பி ஓட மேலே வந்திருக்கான். நான் கடற்கரையில் என் பாட்டுக்கு ஒரு 1/2 மணிக்கூர் 1 மணிக்கூர் தனிமையாக இருப்பேன். அப்படியே இப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மேலே பார்க்குறேன், இவனு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். தனியாக என்ன பண்ணிகிட்ருக்கான், மூவ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவனுக்கு வரலங்கிற எந்த மூமெண்ட் இருக்கோ அதை காட்டில் கடற்கரையில் தனியாக என்ன பண்ணிட்டுருக்கான், செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தேன், இதுதான் உண்மையான ஒரு பிளேயர் உருவாகிறதுக்கான முதல் படியே இதுதான். நம்ம நட்புன்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து தெரிஞ்சுச்சுங்க, அது நடக்காது. நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு தப்பு தெரியுமில்ல, அது திருத்தும் போது நீ நிறைய பண்ண தனியாக இப்படி இருந்து பண்ணி பார்க்கும்போது 4 பேர் பார்த்தானா அதை கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. அதில் ஒரு சவுண்டில் இருந்து இருக்குது. சவுண்டு சத்தமாக பாடுறது சொல்லுவோம், இங்கே சத்தமாக பாடி பார்த்தா அவன் கிண்டல் அடிப்பான். அந்த குரலில் நமக்கு ஒரு இனிமை வராது. குரலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இது எல்லாமே நான் ஆக்சுவலாக விளையாடும்போது எனக்கு இந்த கடற்கரை தான் எனக்கு எல்லாமே. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு வராது. கபடி சத்தம் பாடம் போங்க வராது. நான் என்ன பண்ணுவோம்னா கடற்கரை போவேன். அதில் எனக்கு மரம் இருக்குது. கடற்கரையில் சவுக்கு மரம் தெரியல, சவுக்கு மரம் எந்த பொசிஷன்லையும் இருக்கும். காரம் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்ச்சி விட்டு டச் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 குலை தொங்கிட்டு இருக்கும், அதை ரன்னிங்கில் டச் பண்ண மாதிரி இருக்கும். கிக் அடிக்கிறது, நான் கிக் அடிப்பேன். கிக் அடிக்கிறதுக்கு மரத்தை அடித்தா கால் உடஞ்சி போகும்ல, மனுஷன் அடித்தா உடஞ்சி போகும்ல. அப்போ கிட் பேக்கெல்லாம் கிடையாது. இப்போ மூவ் பண்ணும்போது அந்த இலையில அடிச்சு பார்ப்போம். அங்கே ரன்னிங் மேலே அடித்து பார்ப்போம். நீங்கள் ரிவர்ஸ் கிக்கெல்லாம் அடித்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் குலையில் கால் உள்ள விட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த பயிற்சி தான் எனக்கு கை கொடுத்து. சவுண்டுன்னா சவுண்டு எனர்ஜியாக பாடணும்னா சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்ம யாரோ நீங்கள் பாடுறீங்களா? பாடலை. நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை. நான் எனக்கு எங்கேருந்து வந்தேன், கடற்கரையில் இருந்து நம்ம பாடும். ஏன்னா நான் எப்படியும் பாடலாம். நமக்கு மனம் விட்டு பேசலாம். கடல் அங்கேருந்து நினச்சலாம், நம்ம சோகத்தையும் அங்கே ஷேர் பண்ணலாம். கடற்கரையில் தனியாக இருக்கும்போது அழலாம், சிரிக்கலாம், நக்கல் பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம்ல. நம்ம அப்போ செல்லில் ஒன்று பார்க்க வேண்டிய அவசியம், நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து கிடைக்கும் எனக்கு மக்கள். அப்படி கிடைச்சதான் எனக்கு சவுண்டு இருக்குல்ல. நான் ஆக்சுவலாக முன்னாடி கராத்தே பிளாக் பெல்ட் ஆகும். எங்களுக்கு சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் அடிக்கணும்னா சவுண்டு போடணும், கமாண்ட் பண்ணணும்னா சவுண்டு போடணும். மிலிட்ரி மாதிரி தான் சவுண்டுன்னா. இப்போ வந்து நான் கராத்தே வந்து 1 2 3 சொல்கிறேன் இல்லையா, 1 2 இப்படி சொல்லக்கூடாது. அதை வந்து ஹிந்தி அது வந்து சைனா ஜப்பான் மொழியாகும். 1ங்கிறது நாங்கள் சொல்ல சவுண்டே ஹெச், அது 1. ஹெய் சி சன் ஹுக் கோ 1 2 3 4 5 தான் இருக்கும். அதுதான் இது 5. இந்த கவுண்டை கொடுக்கணும், இவ்வளோ கமெண்டை கொடுக்கணும். அப்போந்தான் அந்த கமாண்டை கொடுக்கும்போது தான் அவன் பஞ்சு பண்ணுவான்ல. நான் கமாண்டை கொடுக்குறேன், ஒன்று சொல்லி ஒன்று செய்யுங்கிறது கொடுக்குது. அப்போ வந்து அந்த பவரம் கொடுத்துவான். நான் கொடுக்க சவுண்டில் அவனும் நல்லா பண்ண நினைப்பான். அவனும் ஹை, அந்த கைக்கு பவர் கொடுப்பான். அந்த குத்தில் ஒரு சவுண்டு இருக்குது, புரிஞ்சா? அப்போ சவுண்டு எடுக்கணும். எங்கேருந்து எடுப்பா? ஹேய் நம்ம கோழி குத்து செத்த மாதிரி அடிச்சா, அப்போ அந்த சவுண்டுக்கு ஒரு வெயிட் இருக்கா இல்லையா? ஒருத்தனை அடிக்கும், ஏய் அலற வைக்கணும்ல, இல்லைன்னா பயமுறுத்தணும். கெட்ட வார்த்தை சொல்கிறோம்ல, பயமுறுத்தணும்ல. சவுண்டை பயன்படுத்துகிறோமா இல்லையா? நீ எப்போமா பயன்படுத்திருப்பா உனக்கு ஆப்பன்ஸில்? கபட் 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 கபட். கண்ணும் பார்வைக்கும் பவர் இருக்குது, வாய்ஸுக்கும் பவர். நீ எங்கே தரையை பார்த்துல பாடா? நீ கபடி எங்கே வச்சு பாடா? எங்கே பார்த்து பாடா? தரையை பார்த்து பாடா. கபடி எங்கே பார்த்து பாடணும்? நேர கண்ணை பார்த்து பாடணும். அங்கே பார்த்தா அவன் ரைட்டு காடிச்சிக்கணும், இப்படி திரும்பினா காரவர் கண்ணு. பாடிருப்பியா? அங்கே பண்ணணும், கடற்கரையில் பண்ணி பார்த்தது. அங்கே பார்ப்போம் திரும்ப இப்படி பாரு. 7 ரூட்டு பார்க்க முடியாது, 7 ரூட்டை நிச்சய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம தனியாக பண்ணும்போது இதை பாரு, இந்த சூழல் அவ்வளோ நமக்கு என்ன செய்யும்? செய்யலாமா செய்ய முடியாதா? செய்யலாமா? அப்போ தனிமைக்கு ஒரு வெயிட் இருக்குது. தனிமைக்கு வெயிட் இருக்கா இல்லையா? நீ கபடி எவ்வளோ சவுண்டை என்ன செய், பாடணும் தான் அது எஃபெக்ட். அவனை பயமுறுத்துறது சவுண்டில் என்னது? சவுண்ட்லேயே பயமுறுத்துறது, புரிஞ்சா அவனுக்கு? அப்போ அது எங்கே பண்ண முடியும்? தனிமையில் பண்ணி பார்க்க முடியும். இங்கே என்ன செய்ய முடியாது. 4 பேர் பண்ணலாமா உங்களுக்கு? உங்கள் ஊரில் எல்லாம் காடு இருக்கா ஊரில்? சிட்டிலேருந்து எத்தனை வந்திருக்கான் கைத்துக்கு? சிட்டி ஒருத்தன் எந்த ஊர்? சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். சிட்டிலாம் பண்ண முடியாது, இடம் கிடைக்காது. இவ்வளோ 99 பேருக்கு இடம் இருக்குது.
எதை பண்ணி பார்க்குறதுக்கு? தனியாக பண்ணி பார்க்குறது. நண்பன் நண்பன் எவனையும் கூட்டி போயிடாத. அவன் கதையை சொல்லி கேட்க தான் இறங்கணும். யார் கதையா? அவன் தான் கதையை சொல்லிட்டு மகா கேட்டியா? நான் நேற்று அங்கே போனோம்ல, படத்துக்கு போனோம்ல, ஒருத்தி வந்தால அவள் அப்படி சொல்லிட்டானா, இவன் விளையாட கூட்டி போயிருப்பான். அவன் கதையை என்ன செய்வான் சொல்லி ஒன்றை விளையாட விட மாட்டான். எவனையும் கூட்டி போயிடாத கிடக்குறை. தெரிஞ்சா? தனிமையாக ப்ராக்டிஸ் பண்ணினால், தனிமையாக பயிற்சி பண்ணினால் உனக்கு விருப்பத்துக்கு என்ன செய்யலாம்? பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த தனிமையாக பண்ணி, நாங்கள் தனியாக பண்ணி ஒரு விஷயம் சொன்னோம்ல, அந்த இடத்துல நீ வேணால் செல்லை பயன்படுத்திக்க, வச்சுக்க. அதில் ஒரு இடத்துல லாக்காக வச்சுட்டு எடுத்துட்டு அதை பாரு. உனக்கு இப்போ புரியும். நாங்கள் பண்ணிட்டேன், இந்த டெக்னாலஜி கிடையாது. இப்போ நாங்கள் இது தான் பண்ணி எடுப்போம். எல்லாம் கிடக்கிறதான். நான் எடுத்தது எல்லாமே கிடக்கிறதான். தோன்னா ஒரு 2 கொப்பு உடச்சி, ஒரு கம்பை உடச்சி அதில் வச்சுருவேன். இன்னுக்கு ஒன்று, காரணம் ஒன்று. மணல் இருக்குல்ல, சவுக்கு மரத்துக்குள்ள சவுக்கெல்லாம் விழுந்து அந்த சின்ன குச்சியாக இருக்கும், எல்லாம் நீக்கி போட்டுருவேன். நீக்கி போட்டு கரெக்டாக எனக்கு ஃப்ரேமுக்கு ஒரு கிரவுண்ட் நினச்சிவேன், எடுத்துருவேன். எப்போ போவேன்? காலையில் போகிறது வேறு ஒர்க் அவுட்டுக்கு. என் ஃப்ரெண்டோடு கூட போவேன். 10 ரூபா ஓடுவோம், நாங்கள் வருவோம் போகிறோம், சாயங்காலம் விளையாடுவோம். தனியாக போவோம். 11 மணி சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, சைக்கிள் எடுத்துகிட்டு மெதுவாக கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு 2 மணி நேரம் முடிஞ்சோன்னா படுத்து கிடக்கிறது, சுகமாக நினைக்கிறது, சிந்திக்கிறது நிறைய வரும். கபடி பற்றி நிறைய சிந்திக்கலாம். தனிமையாக இருக்கும்போது என்ன செய்யலாம்? நீ என்ன செஞ்ச, என்ன செய்யலை, உனக்கு நிறைய கிரியேட்டிவ் வரும். நீங்கள் தனிமையாக இருந்தால் கிறுக்கு பிடிச்சினாலும் சொல்லுவாங்க. அது யாருக்கு? இந்த கோமாளிகளுக்கு. அவனுக்கு மனம் இருக்க தனியாக இருந்தால் இறக்கம் வந்துடுவான். தனிமை தான் உலகத்திலே ஒரு மனிதராகிற இடம். இது தனிமை தான். அப்போ தனிமை தான் நமக்கு கேமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஒரு பெரிய கருவி. எது? தனிமை. தனிமைன்னா சோகம்னு சொல்லுவாங்க, உற்பத்தி. நம்ம சோகமும் தாடி வளர்க்குறது தனிமை, இதெல்லாம் கிடையாது. நமக்கு என்னது தனிமை? கபடியை சிந்திக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நம்மளை வளர்க்குறதுக்கான இடம். இது தனிமை தான். தனிமைக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இது உங்கள் கபடி ரீதியில் ஒரு எதை நம்மளை யாருன்னு அடையணும், நம்மளை யாருன்னு யோசிக்கணும்னாலும் நம்ம தனிமையாக இருந்தால் தான் நம்மளை பற்றி என்ன செய்ய முடியும்? யோசிக்க முடியும். நம்ம யார், நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன, எதை வச்சு நம்ம செயல்படுத்துகிறோம், அதுக்கான காரணத்தை யோசிக்கிற இடமே இது தனிமை தான். ஓகேயா?